நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ இந்த 2025ஆம் ஆண்டு ஆண்டு பலன்கள், அதாவது ஆண்டுக்கோள்களுடைய கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல் இந்த குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அடுத்ததாக இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் இந்த மே 18ஆம் தேதி பயிற்சி அடைய போகிறோம். இதுதான் இந்த ஆண்டினுடைய முக்கிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வரக்கூடிய புத்தாண்டு, இந்த வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு மகர ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்காங்க. மகர ராசி அன்பர்களே, சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் செய்து காட்டக்கூடிய நபர்கள். ஒருவருக்கு அதாவது தைரியத்தையும் வீரத்தையும், எந்த ஒரு துணிச்சல் தனமான ஒரு அபரிவிதமான தைரியத்தை உருவாக்கக்கூடியவர் இந்த சனி பகவான். ஸோ இந்த ராசி அன்பர்கள் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக செய்து முடிக்கக்கூடிய நபர்கள், தனித்து நின்று போராடி வெல்லக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு தெய்வமுமே எப்பவுமே இருந்ததே கிடையாதுங்க. உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தையுமே என்றைக்குமே யாருடைய சப்போர்ட் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சதே கிடையாது. எல்லாத்தையுமே நீங்களாக தான் உருவாக்குனீங்க, எல்லா கஷ்டங்களையும் நீங்களாக தான் அனுபவிச்சிங்க. எந்த கஷ்ட நஷ்டங்களாக இருந்தால் அதை நீங்கள் மட்டுமே பார்த்துக்கிட்டீங்க. ஸோ அப்படியேற்பட்ட ராசிக்காரர், அந்த திறமையான ஒரு குணம் படைத்த ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரருக்கு வாழ்க்கையில் வந்து கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே பொறுமையோடு தாங்க செயல்படுத்துகிறேன். ஆனால் எந்த ஒரு வெற்றியுமே இல்லை. ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னே தெரியலைங்க. எல்லா விஷயத்தையுமே வந்து தடைகளாக இருக்குது, முன்னேறவே முடியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும், அதாவது யாருக்குமே வந்து கெடுதல் செய்யக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் ஏதாவது ஒரு விதத்தில் நான் வந்து கெட்டு போகணும், நான் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நொடிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா என்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படக்கூடிய நபர்களும் என்னுடைய வீழ்ச்சியை பார்த்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாகிட்டுருக்குங்க. கடனால் என்னோடய வாழ்க்கையவே பயங்கரமான ஒரு கஷ்ட சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாயிடுச்சு. என்னுடைய இழப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிரிக்குமே வரக்கூடாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இழந்தாச்சுங்க. இனிமேல் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நெருங்கிய உறவுகளை இழந்துட்டேங்க, பணத்தை இழந்துட்டேன், நல்ல நண்பர்களை இழந்துட்டேன், கூட இருந்த சகோதரன் சகோதரி எல்லாத்தையுமே வந்து பிரிஞ்சுட்டு இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் இதுக்கு மேலே எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. தனியாக நிற்கிறேன். யாரையுமே வந்து நம்பி எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா இந்த மகர ராசிக்காரர் அப்படின்னாவே இந்த அளவுக்கு கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்குமா, இல்லை என்னுடைய வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது அடையாது. ஏன்னா கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்க அப்படின்னா குருவுடைய பார்வைப்படுதுன்னு சொன்னாங்க. 2ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சியாக இருக்கார், எல்லாமே நல்ல விதமாக இருக்குதுன்னு தாங்க சொன்னாங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே. இதுக்கு மேலேயாவது நான் வரக்கூடிய காலகட்டங்களில் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருப்பு முனை அமையாதா, நான் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதா, நிறைய மாற்றங்கள் உருவாகாதான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஏன்னா இந்த 2ஆம் இடத்துல ராகு பகவானுடைய பயிற்சி, அதே போல் 3ஆம் இடத்திற்கு சனி பகவானுடைய பயிற்சி, 6ல் குரு, 8ஆம் இடத்துல கேது அப்படின்னு சொல்லி நிறைய கிரகங்களுடைய அடைவுகள் அப்படிங்கிறது மாறி மாறி நடக்க போதுங்க. எல்லா விஷயத்துக்குமே வந்து தைரியம் மற்றும் துணிச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஒரு வேலையை செய்கிறவங்க, அந்த வேலையில் வந்து நான் செய்யாத தவறுக்கு சில தண்டனையை நான் அனுபவிச்சுட்ருக்கேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் செய்யலை அப்படிங்கிறது எடுத்து சொல்கிறதுக்கு கூட எனக்கு அந்த தைரியம் இல்லாத சூழ்நிலை. அந்த வேலையில் நான் எதுவுமே தவறு செய்யலைங்க, ஆனால் மற்றவங்க என்னை வந்து குறை சொல்லும் போது அதை வந்து நான் செய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட அந்த தைரியம் இல்லாமல் போச்சு. ஏன்னா அந்த 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய தைரிய ஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தனால எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களால் இறங்கி செய்ய முடியல. எங்கே இறங்கி செஞ்சு ஏதாவது மறுபடியும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா இருக்கிறத இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம். நிறைய இழந்துட்டோம் இல்லைங்களா, அந்த இழப்புகள் மறுபடியும் நம்மளை வந்து நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையினால் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தவங்களுக்கு இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லா விஷயத்தையும் தைரியத்தோடையும் ஒரு போராடி நிறைய விஷயத்தில் வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் போது உங்களுடைய வேலையில் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே பர்ஃபெக்டாக செய்து முடிப்பீங்க. அந்த வேலைக்கு உண்டான சில
பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது, அதாவது ஒரு பதவி உயர்வு, ஒரு சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அப்படியே அந்த வேலையை பிடிக்கல, அந்த வேலையை விட்டு போகிறதுக்கு என்னால் முடியலைங்க, ஏன்னா வேறு ஒரு வேலை கிடைச்சதுன்னா தானே நான் அந்த இடத்த விட்டு போக முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. இது வரைக்கும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே பயந்து பயந்து எடுத்து வச்சுட்டு இருந்தீங்க. அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கு, நம்ம அடுத்த லெவலுக்கு ஒரு போஸ்டிங்கே போயிட்டால் அந்த இடத்துல நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்குமோ, அந்த இடத்துல நிறைய அதாவது பாதிப்புகள் இருக்குமோ, நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்திருக்கும். இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த புது வருஷத்தில் நிறைய விஷயங்கள் மாறும். எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அடுத்தது அந்த தொழில் ரீதியாகவும் அதே நேரத்தில் தான் நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்ணுங்க. ஆனால் ஏன் எல்லாத்தையுமே ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது, என்னால் சரியாக அடுத்த லெவலுக்கு போகவே முடியல, நான் என் பிஸ்னஸில் இன்னும் ஸ்டார்ட் பண்ண இடத்துல எது இருக்குது, எனக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்களாம் அதே பிஸ்னஸில் ஓஹோன்னு இருக்காங்க, ஆனால் என்னால் எதுவுமே முன்னேறவே முடியலைங்க, கூட இருக்கிறவங்களும் யாரை நம்புறதுனே தெரியல, நான் மட்டும் கஷ்டப்பட்டால் பரவாயில்லைங்க, போதுமா, எனக்கு கூட வேலை செய்கிறவங்களும் என் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களும் என் பிஸ்னஸில் பார்ட்னர்ஸாக இருக்கிறவங்களோ ஆக்டிவாக இருக்கணும், அவங்க எனக்கு எந்த விதத்துலையும் சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்கும். உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. உங்கள் கோவொர்க்கர்ஸ், உங்கள் கூட வேலை செய்கிறவங்களும் சரிங்க, உங்கள் தொழில் நிறுவனத்தில் வேலை பணிபுரிகிறவங்களும் சரி, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது பார்ட்னர்ஸ் மூலமாக நல்ல ஒரு அனுகூலம் அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ரொம்ப நாளாக மேரேஜ் போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு ரீதியாக உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் கண்டிப்பாக உங்களுக்குன்னு சில வரன்கள் அப்படிங்கிறது அமையக்கூடிய காலகட்டமாக இருக்க போது, யாரெல்லாம் உங்களுக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருந்தாங்களோ அவங்க முன்னாடி உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியம் அப்படிங்கிறது கூடுங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு கல்யாணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். புத்திரர் இல்லாத நபர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது இப்போ வரக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு பெனிஃபிட். நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுங்க, ஆனால் குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்கும். 2 பேர்த்துக்கு ரொம்ப சண்டை வந்துட்டே இருந்து பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள், யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கவே இல்லைங்க. இந்த நேரத்தில் ஆறுதலாக தான் இருக்கணும். ஏன்னா எல்லாத்தையுமே இழந்துட்டு இன்றைக்கி நான் அனாதையாக நிற்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு மனைவியோடைய ஆறுதலோ இந்த குழந்தைங்களுடைய அரவணைப்பு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தேவைப்படுது. அதுவே இல்லாமல் இருக்கும்போது வேறு என்ன தான் நமக்கு வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரி ஒரு நிலையில் தான் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு கணவன் மனைவி மற்றும் குழந்தைகளுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்குங்க. 2 பேர்த்துக்கு நல்ல அந்யோன்யம் ஏற்படுவதற்கான காலகட்டமாக இருக்க போது இந்த 2025ஆம் ஆண்டு. அடுத்ததாக இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் எனக்கு ஏதாவது சொத்து பத்துக்கள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குங்களா? எதுக்கு எடுத்தாலும் பயங்கர பிரச்சனைங்க. ஏன்னா பூர்வீக சொத்துக்களில் சில வில்லங்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இல்லை. கட்ட ஆரம்பித்த வீடு பாதியிலேயே நிற்கிதுங்க. அந்த வீட்டு வேலையை நான் எப்போ தான் முடிப்பேன்? ஒரு லோன் எதிர்பார்த்துட்ருக்கேங்க, அந்த லோன் பணம் என் கைக்கு சேர மாட்டேங்குது அப்படின்னு எதிர்பார்ப்புகள், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த பணத்தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அகலுங்க. மற்றவங்க மத்தியில் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. யாரெல்லாம் உங்களை விட்டு விலகி போனாங்களோ அவங்களாம் விரும்பி சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. சகோதரிகள் மத்தியில் நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படுங்க. உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் சில உதவிகளை உங்கள் கூட பிறந்தவங்களே உங்களுக்கு செய்வாங்க. இது வரைக்கும் இருந்த அந்த சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது தீரும். புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த கட்டி முடிக்க முடியாத வீட்டை கண்டிப்பாக கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இந்த பேங்க் லோன் எதிர்பார்த்துருந்தாலும் சரி, இல்லை யாருக்கிட்டையாவது ஒரு உதவி கேட்டிருந்தாலும் அது இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்கள் கைக்கு சேருங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கல்வியில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க, திடீர்னு வேறு ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு வாய்ப்பு. ஒரு காலேஜிலேருந்து உயர்கல்விக்கு வெளியூரோ அல்லது வெளிநாடு செல்வதற்கான சில சூழல் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. கல்வியில் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. எதை பற்றியும் நினச்சி கவலைப்பட வேண்டாங்க. உங்களுடைய குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல மாற்றம் இருந்தாலும் அதுவே ஒரு பெரிய முன்னேற்றமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணுங்க. இந்த வெயிலில் போகும்போதும் சரிங்க, தோல் சம்மந்தப்பட்ட சில அலர்ஜிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. உடல் ரீதியாக, அதாவது இந்த சுகர் சம்மந்தப்பட்டது, ஒரு பிபி சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கணுங்க. ஆயுள் ஸ்தானம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், நிறைய நீண்ட தூரம் பயணங்கள் மேற்கொள்ளும் போது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணுங்க. நிறைய அதாவது கேராக இருக்கணுங்க. ரொம்ப பார்த்து ஒரு விஷயத்தை பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். ஏன்னா இந்த ட்ராவல் பண்ணும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப தூரம் ட்ராவல் ஒரு கார்லேயோ பைக்லேயோ ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் அது முடிஞ்ச வரைக்கும்
ஒரு சேஃபான டிரைவிங் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்குங்க. ஸோ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணுங்க. அதே நேரத்தில் அந்த ஆரோக்கியத்தில் சம்மந்தப்பட்ட முயற்சிகள், மருத்துவம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளும் கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கோங்க. அதற்குண்டானபடி முயற்சிகள் எடுத்திங்கன்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்கள் ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கிடைச்சி துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.